925 ரூபாயா? 300 ரூபா போட்டுங்க எல்லாத்துக்கும். நாங்களும் புள்ள குட்டிக்காரங்க தாங்க, போய் சம்பாரிச்சாதான் கொடுக்கலாம். எல்லாருக்கும் 600 ரூபா கொடுக்கணும். இப்போ வந்து நிற்கிறேன், சட்டையை தைச்சாதான் 200 ரூபா கொடுப்பாங்க எனக்கும். நல்லா இருக்கீங்களாண்ணா? என்ன வர்றதே இல்லை இந்த பக்கமே. வர நீங்க ஒரு கிட்ட காட்டு வரலாம்ல, ஒரு 100 ரூபா குறையும்ல யாருக்குல. அதெல்லாம் இப்போ இங்க அவங்க நச்சனத்துக்குலாம் வேலையே கிடையாது. ரெண்டே வார்த்தை சொல்லுங்க. இங்க பாருங்க 950 ரூபாங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து சொல்லி கொடுங்க. எவ்வளவு? 925 ரூபா. 325 ரூபா கழிச்சா பாக்கி 600 ரூபா. 100 ரூபாயா? 100 ரூபாயா? 100 ரூபாய்க்கு கொஞ்சம் பெருசா சில்வர்லாம் இல்லை, சுதேஜிதான் இருக்கு. சில்வர்ல புகையுது, ஒன்றும் வைக்க வரைக்கும் பொறிக்கலாம் இல்லை. பாருங்க எத்தனை ஜாமான் கொடுத்துருக்காங்க. மண்ணு சட்டிலாம் சரியா வரல. எல்லாமே நல்லா இந்தாங்க. பாக்கி 600. பழைய ஜாமான் போட்டுக்கியா? சரி 50 ரூபாய் வச்சுக்கோங்க. அவ்வளோ இது எவ்வளோ சொன்னீங்க? 925 ரூபா சொன்னீங்களா? 800 ரூபா. என்னங்க காய்த்திரமா, நான் குறைச்சி தான் சொல்றேன்னா. 925 ரூபாய்க்கு இந்த 350 ரூபாய்க்கு இருக்குங்கிறாங்க. 30 தான் இருக்கான். மொத்தமா 925 ரூபா அந்த ஜாமான். நீ போயிட்டு வா பாப்பா. எவ்வளோ இருக்கு? இதுல உண்டா 400 ரூபா போட்டு வராது போ. 100 ரூபாய்க்கு போய் 2 வச்சுக்கிட்டு சொல்ல மணி நீ எவ்வளோன்னு? 120 ரூபாய்க்கு இருக்கு. அது சின்ன சில்வர் குண்டா எவ்வளவு? அது மட்டுமே 100 ரூபா வருது. அது பழசு அளவுக்கு இருந்துச்சு. பழசு அது கழிச்சிங்க. எது போட்டிருக்க நீ? அந்த ஒரு எண்ணெய் சட்டியும் சில்வரும் போட்டிருக்கு. அதான் எல்லாம் சில்வருக்கு 1 கிலோ 35 ரூபா தான். இன்னொரு 300 ரூபா கொடுத்துட்றேன். 300 ரூபா மொத்தம் 800 ரூபா கணக்குக்கு. இது எவ்வளோ? பழசுக்கு சில்வர் குண்டான எடுத்துக்க பாப்பா. அந்த எண்ணெய் சட்டிக்கு எவ்வளோ காசு? 300 ரூபா கழிச்சிட்டோம். எண்ணெய் சட்டி எவ்வளோ சொன்னாங்க? அது போக 300 ரூபாய் கழிச்சிருந்தா காசு கொடுங்க. அவ்வளோதான். நீ எவ்வளோ கேட்குறீங்க? இன்னும் வந்து 900 ரூபாய்க்கு அந்த 300 ரூபாய் கழிச்சிங்கன்னா பாக்கி 600. 600க்கு 100 தள்ளிட்டீங்க. நீங்கள் 500 ரூபா எடுத்தாங்க. அவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி அது 500 200. ஆமாம். அப்புறம் கணக்கு பாருங்க. எண்ணெய் சட்டி வந்து 180 ரூபா பாப்பா. சில்வர் அதுக்கு எடுத்துக்க. இப்போ பழசுக்கு அதுக்கு 180 ரூபா எடுத்துட்டு வா. 180 ரூபா. அந்த சில்வருக்கே 120 ரூபா வேணும். அதுக்கு கொஞ்சம் ஜாமான் இருக்கு. அதுக்கு 30 ரூபாய்க்குலாம் வராது. இந்த இதோட கொஞ்சம் ஜாமான் அப்படியே இருக்கு, போய் எடுத்துட்டு போ. 30 ரூபா 40 ரூபாய்க்குலாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன மொத்தம் 300 ரூபாய்க்கு 200 ரூபாய் கொடுக்கு. அந்த எண்ணெய் கையில் வாங்கி பாருங்க எப்படி இருக்கு. 100 ரூபா ஜாமான் நினைச்சிட்டு கொடுத்தா நான் என்ன செய்ய? 120 ரூபா சேர்த்து தரேன். ஒன்று 110 ரூபாய்க்கு வேணுமா? குழம்பு கரண்டி 50 ரூபா கொடுக்கணும். 50 ரூபாய்க்கு வராது. குழம்பு வராதாமா? குழம்பு கரண்டி இல்லை. நியாயமா 50 ரூபா நான் சொன்னேன். 150 ரூபான்னு. நீங்க 50 ரூபாய்க்கே வராது. அது என்ன? இது வந்து அன்னவட்டி இருக்கு. தோசை இன்னொரு 50 ரூபா தரேன். என்கிட்ட தான் 50 ரூபா நீங்கள் சேர்த்து வாங்கிட்டீங்க. இன்னும் உங்களுக்கு 50 ரூபா சேர்த்து வாங்கணும். இன்னும் ஒரு 50 ரூபா மட்டும் வாங்க. ஏ அப்பா 2 பானை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட ஏமாந்துட்டேன். பித்தாளத்தை வேலையா? பித்தாளத்தை எடுக்கவே இல்லை. இந்த வட்டம் அது இருக்க விலைக்கெல்லாம் நம்ம இங்கே ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுன்ட்டு அது எடுக்கவே இல்லை. செயின்லாம் நாங்கள் நடத்துறீங்க. செயின் வந்துச்சுன்னா 1000 ரூபா எடுத்துக்கோங்க. அலுமினி செயின் சிலுவை இது கவரிங் தான் சொல்லுவேன். 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. 100 கிலோ இருந்தால் 100 ரூபா. அப்படி கிலோ கணக்கு. கிலோ கணக்கு. 1000 ரூபாய் என்னடா நம்ம எடுக்கிறதே 200 எடுக்கிறோம். இப்போல்லாம் பேலன்ஸுக்கெல்லாம் வழி இல்லை. வந்தாலும் இப்போல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு கொடுத்துங்க. வெட்டிட்டு வச்சிருக்கா இல்லையா? இல்லையா? இப்போ போயெல்லாம் நம்ம போய் பேலன்ஸுக்கெல்லாம் இப்போ கவரிங் செயின் பழைய செல்லு இந்த இடத்துல ஓடு போவாப்பா. போய் அந்த பழைய புடவை இருக்கா? அது எவ்வளோ? நான் எத்தனை குடினாது? அது 10 9 குண்டாலாம் எவ்வளோன்னு கொடுப்பீங்க? எங்களுக்கு குண்டாலாம் நீங்கள் வாங்கிட்டு ஏன் எப்படி என்கிட்ட இருக்கிறதே நான் சொல்லுவேன். நீங்கள் போய் எப்படி கொடுப்பீங்கன்னு வாங்கிட்டு அது மாதிரி குண்டா இல்லையே. எங்கடா வேணாங்க எவ்வளோ இடம் இருக்கும் அப்போ? இதுமாதிரி எங்கள் அப்பா எடுத்து வந்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 240 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். லைட் வெயிட்டாக இருக்கு. 400 ரூபா ரேட்டு போட்டால் கூட ஒரு 130 ரூபா. 130 ரூபா வருமா? ஏதோ பாலுக்கு வாங்கினது இல்லை, ஃப்ரீன்னு எடுத்துட்டு வந்தாங்க. அதான் கேட்குறேன். ஆனால் பார்க்கறது சட்டி பாப்பா பெருசாக தெரியுது. வெயிட் இல்லை. வெயிட் இல்லை. ஆமாண்ணா வெயிட் இல்லை. அதான் கேட்டானே எவ்வளோ வரும்ட்டு. எவ்வளோ சொல்லுங்க. நல்லா இருக்கு. அம்மா அதான் 600 ரூபா வருது. 500 ரூபா கொடுங்க. சரி நீங்கள் அந்த பக்கம் வாங்க. இப்போ வாங்கினாங்க. நான் போய் குழம்பு வர இடத்துல இல்லை அப்புறம் 100 ரூபா நீங்கள் தள்ளி இல்லை இல்லை இந்தாங்க இவ்வளோதான். இல்லை இல்லை அவ்வளோலாம் இல்லை. அவ்வளோலாம் கிடையாது. இல்லை அவ்வளோலாம் நீங்கள் 100 ரூபா தள்ள சொன்னீங்க தள்ளியாச்சு. 100 ரூபா தள்ள சொன்னீங்க தள்ளியாச்சு. அதோட இடத்துல
நூறுரூவா தள்ள சொன்னீங்க தள்ளியாச்சு. பேக்கில் ரெண்டு தான் இருக்கா வேணாமா பாப்பா? ஆமா உங்கள்கிட்ட வாங்குறேன் நான் பாருங்க, எனக்கு வாங்கவும் தெரியாது, நான் வாங்கவும் நான் அப்படி உங்கள்கிட்ட சொல்லலை. நிறையா இருந்தால் எடுத்து உங்கள்கிட்ட வந்து இப்போ 100 ரூபா நான் 100 ரூபா வச்சுருக்கேன். நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லி நான் கேட்கல. நான் 100 ரூபாய் தள்ளிக்கணும்னு சொல்லிட்டேன். நான் இது 3000 வச்சுட்டு ஜாமான் இல்லை இல்லை பிடிக்கிட்டு போயிட்டு 100 ரூபாயெல்லாம் இப்போ நான் தள்ள முடியாது. 100 ரூபாய் தள்ள முடியாது. மணி நீ நான் 100 ரூபாய் தள்ளி இப்போ நீங்கள் 100 ரூபாய் தள்ளலாம் 200 ரூபா குறையும். இப்போ இருங்க, இது எவ்வளோ சொன்னீங்க? 350 ரூபா வச்சுக்கோங்க, இருக்கட்டும். 330 ரூபா மொத்தம் 925 ரூபா வருது. 925 ரூபாய்க்கு அந்த 330க்கு அந்த 125 தள்ளிங்கன்னா 325 பாக்கி 600. 600 நீங்கள் 100 தள்ளிக்கணும்ட்டீங்க. 600 100 தள்ளி 600 எப்படி ஜாமான் தான் கணக்கு கழிய தள்ளி வைத்தியா இது வீட்டில் உள்ளது. அது அவங்க அப்பா ஃப்ரீயாக எடுத்து வந்தாங்கன்னா அது சின்னது பார்த்தனா அது கொடுங்க கொண்டாங்க. சின்னது ரொம்ப குறையாது பாப்பா. 100 ரூபாய் உங்கள்கிட்ட குறைச்சி தான் நான் உங்கள்கிட்ட இல்லை 200 ரூபாயெல்லாம் கழிக்க முடியாது. 200 ரூபாய் கழிக்க முடியாது. 500 ரூபா வச்சுவாங்க. யாரு அம்மா அப்புறம் 500 தான் சொன்னேன். 400 ரூபாய் இப்போ கொடுத்தா அது 100 ரூபாய் முதல் கழிச்சுக்கிட்டு எடுத்து கொடுங்க, நான் நான் எடுத்துட்டு வரேன். கூட குறைய தரேன். நீங்க 100 ரூபாய் கழிக்க சொன்னீங்க. இப்போ நான் 100 ரூபாய் கழிக்க முடியுமா? சரின்னு 50 ரூபா கிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் எப்படி வந்து நான் ரொம்ப வருஷம் கிட்ட இந்த ஜாமான் வாங்கி. அது வாங்க இதே தெரியாது. அதனால இப்போ விலை எல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாசத்துல இந்த வருஷம் உள்ள விலைக்கு நான் பொங்கத்தோட எடுக்கலாம் பார்த்துக்கோங்க. வச்சிருந்தா போடலாம்னு வச்சிருந்தேன். பொங்கத்தல்லாம் எவ்வளோ விற்கிது ஜோடிலாம்? ஜோடினா இப்போ ஒரு முக்காப்படியும் ஒரு படி எடுத்தாலே ஒரு 2400 ரூபா 2200 இதெல்லாம் என்னது? எப்படி எவ்வளோ இதெல்லாம்? இதெல்லாம் கிலோ கணக்கு 1000 ரேட் எடுத்துக்கோ. கிலோ ஒரு கிலோ வச்சிருப்போம் நாங்களாம். 100 கிலோ 50 ரூபா இருந்துச்சுன்னா 50 ரூபா. 100 கிலோ இருந்தா சரி பாப்பா நீ வேண்டாம் குண்டா. அது எனக்கு மட்டும் எடுத்துட்டோம். வாங்க ஒழுங்கா வாங்க, ஒண்ணா வேணாம். ஒரு தடவை வாங்க, நீ எதுக்கு ஆசைப்பட்டு அவங்க குறைச்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரும் கொடுத்தது வாங்கி வாங்கி ஏதோ சொல்லி கொடுத்துட்டு பாக்கங்க. அதுதான் நானா வேண்டாம்னு சொல்லுவேன். நாங்க இருந்துச்சு. ஒன்று 100 ரூபாய்க்கு கையில் அதான் இருந்து கேட்டா என்ன செய்ய முடியும்? பக்கத்துல தான் அந்த கை ஒரு 50 ரூபா கையில் காசு வச்சுருக்கேன், வாங்கி போய் கொடுத்துக்கலாம் நாளைக்கு.